மாற்றம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்ஷார்ட்டில் இந்த ட்ரெண்டிங் ரீல்ஸ் எடிட் எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி தந்திருப்பேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபோட்டோ ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு மேலே பிளாங்க் இருக்கும். இந்த பிளாங்கை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே கேன்வாஸ் ஆப்ஷன் கொடுத்து 9:16 ரேஷியோ வச்சு டிக் மார்க் கொடுத்துட்டு கீழே கட் அவுட் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பேக்ரவுண்ட் கட் ஆகி வந்துடும். இப்போ டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. பிஐபி ஆப்ஷன் கொடுத்து இந்த ஃப்ரேமை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. மெட்டீரியல்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம். ஒன் கிளிக்கில் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃப்ரேம் ஆட் பண்ணி கொஞ்சம் ஜூம் பண்ணிட்டு மறுபடியும் பிஐபி ஆப்ஷன் கொடுத்து ஒரு பிக்சரை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஜூம் பண்ணி வச்சுட்டு கீழே அட்ஜஸ்ட் ஆப்ஷன் இருக்குது. இது கொடுத்து கலர்ஃபுல்லாக கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே பண்ணிட்டு டிக் மார்க் கொடுத்துட்டு கீழே மாஸ்க் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிட்டு இதுல தேர்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு மேல ஸ்கிரீன்ல உங்க ஃபிங்கரை வச்சு லெஃப்ட் ரைட் டாப் பாட்டம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டா வச்சுட்டு டிக் மார்க் கொடுத்துட்டு அந்த ஃப்ரேம்குள்ள கரெக்டா வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணி வச்சிருங்க. அதுக்கப்புறம் அவுட் சைட்ல உங்க ஃபிங்கரை வச்சு சும்மா டச் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த பிக்சர் வந்து அந்த ஃப்ரேம்குள்ள போயிடும். இப்போ மறுபடியுமே பிஐபி ஆப்ஷன் கொடுத்து இந்த பட்டர்ஃப்ளை பிக்சரை வந்து ஆட் பண்ணிட்டு இது எங்கே வைக்கணுமோ அங்கே வந்து கரெக்டாக வச்சுருங்க. வச்சதுக்கு அப்புறமா அவுட் சைடில் எங்கேயும் டச் பண்ணிடாதீங்க. இப்போ கீழே குட்டியாக ஏற மார்க் இருக்குது. இதை டச் பண்ணிங்கன்னா மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் கேட்கும். எக்ஸ்போர்ட் கொடுத்துருங்க. எக்ஸ்போர்ட் கொடுத்தோன்னா மேலே பார்த்தீங்கன்னா கார்னரில் பேக் இருக்கும். இந்த பேக்கை வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா கீழே அண்டு மாதிரி ஏரோ மார்க் இருக்குல்ல, இதை வந்து டச் பண்ணிகிட்டே வந்துருங்க. அந்த பிக்சரை வந்து அந்த ஃப்ரேமை விட்டு வெளியே வர வரைக்கும் டச் பண்ணிகிட்டே வாங்க. அதுக்கப்புறம் அந்த பிக்சரை வந்து இன்டு மார்க் கொடுத்து டெலீட் பண்ணிட்டு பிஐபி ஆப்ஷன் கொடுத்து இன்னொரு புது பிக்சரை வந்து ஆட் பண்ணிட்டு சேம் ப்ராசஸ் ஃபஸ்ட்டு எப்படி பண்ணீங்களோ அதே ப்ராசஸ் வந்து பண்ணிக்கிட்டு வந்துடுங்க. இதே மாதிரி வந்து எல்லா பிக்சர்ஸும் வந்து சேவ் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. ஹோம் ஆப்ஷன் இருக்கு மேலே, இதை செலக்ட் பண்ணிங்கன்னா இன்ஷாட்டோட மெனு பேஜுக்கு போயிடும். இப்போ வீடியோ ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ண பிக்சர்ஸ்க்கு மெயின் பிக்சர் ஒரிஜினல் பிக்சரை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. எல்லா பிக்சருமே ஆர்டர் வைஸாக. அதுக்கப்புறம் கேன்வாஸ் ஆப்ஷன் கொடுத்து 9:16 ரேஷியோ வச்சு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணி டிக் மார்க் கொடுத்துருக்கேன். இதே மாதிரி எல்லா பிக்சர்ஸ்க்குமே பண்ணிட்டு வந்துருங்க. ஸ்டார்டிங் போய்க்குங்க. மேலே ஃபில்டர் ஆப்ஷன் இருக்குது. இதை செலக்ட் பண்ணிட்டு இதில் ஒரு ஃபில்டர் ஆப்ஷன் இருக்குது. இதை செலக்ட் பண்ணிட்டு டார்க் ஃபில்டரை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு மேலே பக்கத்தில் அட்ஜஸ்ட் இருக்குது. இதை செலக்ட் பண்ணிட்டு இதில் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கொஞ்சம் ஓரளவுக்கு டார்க்னஸாக வச்சுட்டு மேலே டபுள் டிக் மார்க் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபில்டர் அப்ளை டு ஆல்னு கேட்கும். இதை செலக்ட் பண்ணிவிட்டு டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. ஒவ்வொரு பிக்சராக செலக்ட் பண்ணிட்டு மேலே ஒப்பாசிட்டி ஆப்ஷன் இருக்குது. இதை செலக்ட் பண்ணிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ஓரளவுக்கு கம்மி பண்ணி வச்சுட்டு டிக் மார்க் கொடுத்துருங்க. இதே மாதிரி எல்லா பிக்சர்ஸ்க்குமே பண்ணிட்டு வந்துருங்க. ஸ்டார்டிங் வந்துட்டு மேலே டியூரேஷன் ஆப்ஷன் இருக்குது. இதை செலக்ட் பண்ணிட்டு இந்த பென்சில் ஐக்கான் கொடுத்து நான் ஒரு 11 செகண்ட்ஸ் கிட்ட வச்சுட்டேன். ஏன்னா டிரான்சிஷன் கொடுக்கணும், அதனால நான் 11 செகண்ட்ஸ் கிட்ட வச்சு ஓகே கொடுத்து மேலே டபுள் டிக் மார்க் கொடுத்தீங்கன்னா டியூரேஷன் அப்ளை டு ஆல்னு கேட்கும். இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. எல்லா பிக்சருக்குமே இப்போ 11 செகண்ட்ஸ் அப்ளை ஆகிருக்கும். இப்போ ஸ்டார்டிங் வந்துட்டு இந்த ரெண்டு பிக்சருக்கு நடுவில் குட்டியாக டாட் மாதிரி இருக்குல்ல, இதை வந்து டச் பண்ணிக்கோங்க. இதான் டிரான்சிஷன். இந்த டிரான்சிஷன் பேஜுக்குள்ளே போயிடும். இதில் ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் ரைட் சைடில் மூவ் ஆகிற மாதிரி ஏரோ மார்க் இருக்குல்ல, இந்த டிரான்சிஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு மேலே டபுள் டிக் மார்க் இருக்குது. இதை கொடுத்தீங்கன்னா டிரான்சிஷன் அப்ளை டு ஆல்னு கேட்கும். இதை செலக்ட் பண்ணி டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. டிரான்சிஷன் கொடுத்தீங்கன்னா வீடியோஸ் பிக்சர்ஸ் எல்லாமே ரொம்ப சின்னதாயிரும். அதுக்கு தான் நான் 11 செகண்ட்ஸ் டியூரேஷனில் வந்து எக்ஸஸாக கொடுத்துருப்பேன். இல்லைன்னா நான் ஒரு 8 செகண்ட்ஸ் தான் கொடுத்துருப்பேன். இப்போ மியூசிக் ஐக்கானை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இதில் எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ ஃப்ரம் வீடியோன்னு கேட்கும். இதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் கேலரிக்குள்ளே இருக்கிற வீடியோ சாங் ஏதாச்சும் செலக்ட் பண்ணிங்கன்னா அதில் இருக்கிற ஆடியோ தனியாக பிரித்து கொடுத்துரும். மை மியூசிக் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோனில் இருக்கிற MP3 சாங்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். இதில் ஒன்று செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு இப்போ சாங் ப்ளே பண்ணி பார்த்து உங்களுக்கு லிரிக்ஸ் எங்கே வேணுமோ அந்த இடத்துல வச்சு ஸ்ப்ளிட் பண்ணிட்டு இதுக்கு முன்னாடி இருக்கிற லிரிக்ஸை வந்து டெலீட் பண்ணிட்டு இதை உங்கள் ஃபிங்கரில் ஹோல்டு பண்ணி பிடிச்சி ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்து வச்சுருங்க. எண்டிங்லேயும் அதே மாதிரி தான் கரெக்டாக லிரிக்ஸ் உங்களுக்கு இந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல ஸ்ப்ளிட் பண்ணிட்டு எண்டிங்கில் இருக்கிற லிரிக்ஸை டெலீட் பண்ணிட்டு அப்படியே வந்து டிக் மார்க் கொடுத்துட்டு எண்டிங்கில் இருக்கிற பிக்சரை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி டெலீட் பண்ணிட்டு ஸ்டார்டிங் போயிருங்க. எஃபெக்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு இதில் ஃபஸ்ட்டு எஃபெக்ட் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஷேக்கில் கீழே கேம் ஷேக் எஃபெக்ட் இருக்கும். இதை செலக்ட் பண்ணிட்டு வேல்யூ ஃபுல்லாக கம்மி பண்ணிவிட்டு டிக் மார்க் கொடுத்துட்டு இந்த எஃபெக்டை வீடியோ எண்டு வரைக்கும் கொடுத்துருங்க. இப்போ மறுபடியுமே ஃபஸ்ட்டு எஃபெக்ட் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு பீட்ஸுக்கு கீழே பிளாக் இருக்கும். இந்த எஃபெக்டை செலக்ட் பண்ணிட்டு இன்டர்வல் ஃபுல்லாக கம்மி பண்ணிவிட்டு ஸ்ட்ரென்த் ஓரளவுக்கு கம்மி பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு டிக் மார்க் கொடுத்துட்டு இந்த எஃபெக்டை வீடியோ எண்டு வரைக்கும் கொடுத்துருங்க. இப்போ மறுபடியும் எஃபெக்ட் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிட்டு ரெட்ரோவில் நாய்ஸ் எஃபெக்டை செலக்ட் பண்ணிட்டு வேல்யூ ஃபுல்லாக வச்சுட்டு டிக் மார்க் கொடுத்துட்டு இந்த எஃபெக்டை வீடியோ எண்டு வரைக்கும் கொடுத்துட்டு டிக் மார்க் கொடுத்துக்கோங்க.
கீழே ப்ளஸ் ஐக்கான் இருக்கு, இதை செலக்ட் பண்ணீங்கன்னா வீடியோ போட்டோன்னு கேட்கும். இதை செலக்ட் பண்ணி இந்த 2 செகண்ட் வீடியோ டெம்ப்ளேட்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு கூட நீங்க அனிமேஷன்ஸ் வந்து நீங்க கொடுத்துக்கலாம். நான் அனிமேஷன்ல லூப்ல இந்த ஹார்ட் அனிமேஷன் கொடுத்து மேல டியூரேஷன் ஒரு 1.5 செகண்ட்ஸ் கிட்ட வச்சு டிக் மார்க் கொடுத்துக்கிறேன். இது எனக்கு கொஞ்சம் ரொம்ப பெருசா இருக்கிறனால மேல ஸ்கிரீன்ல வந்து 2 ஃபிங்கரை வச்சு சின்னது பண்ணி வச்சுட்டு பிஐபி ஆப்ஷன் கொடுத்து நீங்க எக்ஸ்போர்ட் பண்ண ஃப்ரேம் பிக்சர் வந்து ஆர்டர் வைஸா ஆட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பிக்சர் ஆட் பண்ணிட்டு இதை கரெக்டா அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து உங்க ஃபிங்கர்ல பிடிச்சி லென்த்தா இழுத்து விட்டு கொஞ்சம் ஷார்டன் பண்ணீங்கன்னா அந்த டிரான்சிஷனுக்கு ஈக்குவலா மேக்னெட் மாதிரி அதுவே வந்து ஒட்டிக்கும். இப்போ கீ ஃப்ரேம் தான் கொடுக்க போறோம். கீ ஃப்ரேம் எப்படி பண்றதுன்னு டிஸ்கிரிப்ஷன்ல அதுக்கான வீடியோ லிங்க் கொடுத்துருப்பேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பா அதில் சொல்லி தந்திருப்பேன். அதுவும் இல்லாம நிறைய வீடியோ லிங்க்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பேன். கிளிக் பண்ணி பாத்துக்கோங்க. மேல பாத்தீங்கன்னா இதுதான் கீ ஃப்ரேம். இதை ஸ்டார்டிங்ல ஒரு கீ ஃப்ரேம் கொடுத்துட்டு ஒரு 2 செகண்ட்ஸ் தள்ளி வச்சு ஒரு கீ ஃப்ரேம் கொடுத்துக்கோங்க. டைமிங் செகண்ட்ஸ் எப்படி பாக்குறதுன்னா கீழே இந்த மாதிரி டைமிங் ஓடிரும். இதை வச்சு செக் பண்ணி பாத்துக்கோங்க. நான் ரேண்டமா கொஞ்சம் தள்ளி வச்சு ஒரு கீ ஃப்ரேம் கொடுத்துட்டேன். இப்போ ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் கீ ஃப்ரேம்க்கு வந்துருங்க. இந்த ஒயிட் லைன் படுற மாதிரி வச்சு மேல ஸ்கிரீன்ல அந்த ஃப்ரேமை வந்து லெஃப்ட் சைடு கொஞ்சம் தள்ளி வச்சிருங்க, ஹைட் ஆகுற மாதிரி. கீழே இந்த 2 கீ ஃப்ரேம்க்கு நடுவில் ஒயிட் லைன் வச்சுட்டு மேல ஈஸ் ஆப்ஷன் இருக்கு, இதை செலக்ட் பண்ணிட்டு கீழே இருந்து செகண்ட் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிட்டு டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. இப்போ கீழே கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு, அதாவது ஒரு 5 செகண்ட்ஸ் அந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸஸா தள்ளி வச்சுட்டு ஒரு கீ ஃப்ரேம் கொடுத்துட்டு மேல ஸ்கிரீன்ல வந்து அந்த ஃப்ரேமை வந்து கொஞ்சம் ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த 2 கீ ஃப்ரேம்க்கு நடுவில் ஒயிட் லைன் வச்சு ஈஸ் ஆப்ஷன் கொடுத்து கீழே இருந்து செகண்ட் செலக்ட் பண்ணிட்டு டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. கீழே லாஸ்ட்ல வந்து ஒரு கீ ஃப்ரேம் வந்து கொடுத்துட்டு மேல ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா ரைட் சைட்ல இந்த ஃப்ரேம் வந்து கொஞ்சம் ஹைட் ஆகிற மாதிரி வச்சுட்டு இப்போ இந்த 2 கீ ஃப்ரேம்க்கு நடுவில் ஈஸ் ஆப்ஷன் கொடுத்து கீழே இருந்து ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. இப்போ கொஞ்சமா முன்னாடி வந்து மூவ் பண்ணிட்டு மேல பிஐபி ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிட்டு அடுத்த ஃப்ரேம் பிக்சரை வந்து ஆட் பண்ணிட்டு இந்த ஃப்ரேம் பிக்சரை வந்து உங்க ஃபிங்கர்ல ஹோல்டு பண்ணி பிடிச்சி கரெக்டா ஃபர்ஸ்ட் பிக்சருக்கு ஒட்டி வந்து வச்சிருங்க. ஒட்டி வச்சதுக்கப்புறம் மேலே அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ஏரோ மார்க் இருக்குல்ல, அதை வந்து உங்கள் ஃபிங்கரில் லென்த்தை இழுத்து விட்டுட்டே இருங்க. ஃபர்ஸ்ட்க்கு வர மாதிரி ஹோல்டு பண்ணி பிடிச்சதுக்கப்புறம் அதை பண்ணுங்க. அதுக்கப்புறம் எண்டிங்கில் அந்த ஏரோ மார்க் இருக்குல்ல, அதை உங்கள் ஃபிங்கரில் பிடிச்சி லென்த்தை இழுத்து விட்டு ஷார்டன் பண்ணுங்க. மேக்னெட் மாதிரி அந்த டிரான்சிஷனுக்கு ஈக்குவலாக வந்து ஒட்டிக்கும். இப்போ கீ ஃப்ரேம் கான்செப்ட் வந்து ஃபர்ஸ்ட் பிக்சருக்கு எப்படி பண்ணீங்களோ அதே மாதிரி தான் இந்த பிக்சருக்குமே பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வந்து எல்லாத்துக்குமே பண்ணிட்டு வந்துருங்க. கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஸ்டார்டிங் வந்துட்டு கொஞ்சம் முன்னாடி வந்து வச்சுட்டு இந்த இடத்துல வச்சு பிஐபி ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிட்டு இந்த வீடியோ டெம்ப்ளேட்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. பிளெண்ட் ஆப்ஷன் கொடுத்து ஸ்கிரீன் கொடுத்து டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த வீடியோ டெம்ப்ளேட்டை வந்து டூப்ளிகேட் கொடுத்துட்டே வந்து எக்ஸஸா இருக்கிறத வந்து ஸ்பிளிட் பண்ணி டிலீட் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே அந்த ஃப்ரேம் பிக்சரை வந்து உங்க ஃபிங்கர்ல ஒன்ஸ் வந்து எல்லா ஃப்ரேம் பிக்சரையும் டச் பண்ணிட்டே வந்துருங்க. அப்பதான் அந்த பட்டர்ஃப்ளை வீடியோ டெம்ப்ளேட் வந்து இந்த ஃப்ரேம் பிக்சருக்கு பின்னாடி போகும். டிக் மார்க் கொடுத்துட்டு டெக்ஸ்ட் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிட்டு லிரிக்ஸ் வந்து நீங்கள் குரோம்ல இருந்து காப்பி பண்ணிக்கலாம், இல்லை நீங்களே கூட டைப் பண்ணிக்கலாம். நான் டைப் பண்ணிட்டு கீழே கலரு, ஃபாண்ட், அனிமேஷன் இது எல்லாமே இருக்குது. இது எல்லாமே உங்களோட ஸ்கில் தான். சப்போஸ் லிரிக்ஸ் எடிட் எப்படி பண்ணுறதுன்னு தெரிலனா டிஸ்கிரிப்ஷன்லேயே நிறைய வீடியோ லிங்க்ஸ் கொடுத்துருப்பேன், கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுவும் இல்லாமல் இந்த வீடியோவோட எண்ட்லேயும் க்ளோ லிரிக்ஸ் எடிட் எல்லாமே கொடுத்துருப்பேன், அந்த வீடியோ லிங்க்கும் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த டெக்ஸ்ட் லிரிக்ஸ் எல்லாமே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா ஒன்ஸ் வந்து ப்ளே பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டு டிக் மார்க் கொடுத்துட்டு மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கு, எக்ஸ்போர்ட் கொடுத்து 1080 இல்லை 2K ரெசல்யூஷன்ல வச்சு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிள் தான் இந்த எடிட். நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.